வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உறவுகள் மேம்பட வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஆலோசனை பகுதி 11. எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லி கொண்டிருக்காதீர்கள். பொதுவா நம்ம மற்றவங்க கிட்ட பேசுறதுன்றதே ஒரு கலை. நல்லா நீங்க பேசணும் மற்றவங்க கிட்ட அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல கவனிக்க கத்துக்கணுமா. மற்றவங்க பேசுறத கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன பேசணும் எவ்வளவு பேசணும் அப்படின்றதே உங்களுக்கு மனசுல அழகா தோன்றுமா. அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்றதுக்கு முதல்ல கவனிக்க தான் நீங்க நல்லா அழகா பேசுறதுக்கு கத்துக்குவீங்க. அப்படி கவனிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேச்சை குறைத்தா மட்டும்தான் நம்ம கவனிக்க முடியும். நம்மளே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், மற்றவங்களுக்கு அது போர் அடிச்சிடும். அதே சமயத்துல சில பேர் பேசணும்ன்றதுக்காகவே எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய பழக்கமா மாறிடுச்சு. அந்த மாதிரி நபர்கிட்ட பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேசணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதனால எல்லார்கிட்டையுமே எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அவர்கள் விரும்பும் பொழுது மட்டும் அளவாக சொன்னால் அதை அவங்களும் கேட்டுக்குவாங்க. அவங்களும் நம்மளோட உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். சில பேர் நம்ம பேசுற வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க. ஆனா நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி தவறா பேசுவாங்க. அதனால நம்ம சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்றது ஒரு பெரிய கலை. அந்த கலையை நம்ம எல்லாரும் கத்துக்கணும். பொதுவா நாம யார்கிட்ட என்னென்ன பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு சில வரைமுறைகள்லாம் சொல்றாங்க. ஒரு சில விஷயத்த நண்பர்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்களை நம்ம குடும்பத்துல இருக்க உறுப்பினர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள்ல பிள்ளைங்கிட்ட சொல்லக்கூடாது, ஒரு சில விஷயங்கள்ல உறவினர்கிட்ட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது ரகசியம்னு கிடையாது. ஆனா விஷயமா நம்ம சிலது சொல்றதுனால சில பேர் நம்ம மேல பொறாமைப்படலாம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மற்றவங்களுக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம சொன்ன உடனே அவங்களுக்கு அது பிடிக்காம போகும். அதனாலே நம்ம அவங்க நம்ம கிட்ட பேசணும்னு விரும்ப மாட்டாங்க. குறிப்பா இதை பாத்தீங்கன்னா அரசியல்ல பார்த்தா சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கோம், அதை பத்தி நம்ம எல்லாத்தையும் தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், அது மற்றவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகரோ நடிகையோ இல்லைன்னா ஒரு கதாசிரியரோ இல்லை ஒரு ஆன்மீக அமைப்பு கூட சொல்றேன். நம்ம ஆன்மீக அமைப்புல இப்ப மனவளக்கலையில இருக்கோம்னு வச்சுங்களேன், எல்லார்ட்டையும் நம்ம இதை பத்தி அதிகமா சொல்ல என்ன கேட்டீங்கன்னா ஒரு சில பேர் அதே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பொதுவாக வாழ்க வளமுடன் நம்ம சொல்றோம். சில பேர் அதை விரும்புறது இல்லை. ஏன்னா அவங்க வேற ஆன்மீக அமைப்புல இருப்பாங்க. அதனால நம்ம வாழ்க வளமுடன் சொன்னா ஏதோ வேற கட்சிக்காரங்களை பாக்குற மாதிரி நம்மள மறைச்சு பார்ப்பாங்க. நம்ம கிட்ட அவங்க பேச மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நபர்கள்ட்ட நம்ம மனசுக்குள்ளரே வாழ்த்திக்கலாம். ஆனா அவங்க கிட்ட பேசும்போது மட்டும் அதை தவிர்த்து விட்டு நம்ம பேசலாம். ஸோ எனவே எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லணுன்றது எல்லாரையும் வாழ்த்தணுன்றது உண்மைதான். ஆனா சில பேருக்கு பிடிக்கலன்ற பட்சத்துல அவங்க மனசுலயே நம்ம அவங்கள நல்லபடியா வாழ்த்தலாம். அதே மாதிரிதான் அவங்களுக்கு இந்த ஆன்மீக கருத்துக்களை அவங்க கேட்டா மட்டும் நம்ம சொல்லலாம். இல்ல எங்க மகரிஷி இப்படி சொல்லியிருக்காரு, உங்க குரு இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம கம்பேரிசன்லாம் பண்ணோம்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ எனவே எல்லா விஷயங்களையும் எல்லார்ட்டையும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சுருங்க சொல்லுங்கள், ரத்தன சுருக்கமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். மகரிஷியின் உறவுகள் மேம்பட அடுத்த ஆலோசனை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.